கடற்றொழில் அமைச்சர் விடுத்த அவசர அறிவிப்பு. வணக்கம். இன்று நாங்கள் இந்த மாலை நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாளர் சந்திப்பினை செய்வதற்கான காரணம் வேறு எதுமல்ல. தற்போது உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகள் என்பது படுமோசமான நிலைமையாக காணப்படுகின்றது. அதன் பொழுது நிச்சயமாக இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அல்லது இந்த பாரான அச்சுறுத்தல் ஏற்படுவதன் காரணமாக இன்றைக்கு பல நாடுகள் மக்கள் மத்தியில் ஒரு 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 சுமூகமற்ற சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த சுமூகமற்ற சூழலின் காரணமாக தாங்களுடைய நாட்டினுடைய இருப்புக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இருந்த போதிலும் நாங்கள் கூறுகின்றோம், இந்த இப்போது தோற்றம் பெற்றிருக்கின்ற இந்த மத்திய கிழக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமை என்பது எமது நாட்டுக்கு நேரடியான தாக்கத்தை செலுத்தப் போவது இல்லை என்பதை எங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் அதற்கான உத்தரவாதத்தை நாங்கள் பெற்றுக் கொடுக்கின்றோம். இருந்த போதிலும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய நாட்டுக்கு அதனுடைய தாக்கங்கள் நேரடியாக செலுத்தப்படாவிட்டாலும் கூட அண்மையில் இங்கு இருக்கின்ற கடல் பிரதேசங்களில் ஏற்பட்ட ஒரு நிலைமையின் காரணமாக இப்பொழுது எங்களுடைய மீனவர்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த சர்வதேச கடல் பரப்பில் அல்லது ஏனைய நாடுகளுக்கு அண்மித்த தூரங்களில் எங்களுடைய மீனவர்கள் சென்று மீன் பிடிப்பதுதான் வளமையாக இருந்து வருகின்றது. அப்போ அந்த வளமையாக இருக்கின்ற செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு 2000க்கு அதிகமான எங்களுடைய படகுகள் வள்ளங்கள் இன்றைக்கு இந்த கடல் பிரதேசங்களில் உலாவி தெரிகின்றது. அதாவது மீன் பிடிப்பதற்காக. அதுதான் அவர்களுடைய வலிமையான செயற்பாடு. அப்போ அந்த வலிமையான செயல்பாட்டில் செயல்பட்டு இருப்பதன் காரணமாக நாங்கள் எங்களுடைய மீனவர்கள் சொல்லுகின்றோம், வலிமையாக நீங்கள் மீன் பிடிக்க செல்லுகின்ற பாதையை தவிர்த்து வேறு பாதைகளை, வேறு தெரிவுகளை வேறு செய்ய வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் வேறு எதுமல்ல, அவ்வாறான செல்லுகின்ற பொழுது அண்மையில் ஏற்பட்ட நிலைமையின் அவ்வாறான நிலைமைகள் ஏற்படுமாக இருந்தால் அதன் பொழுது எங்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் வீணே அந்த பிரச்சனைக்கு உள்ளாக வேண்டி வரும். அதன் காரணமாக நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம், அதாவது நாங்கள் மீன் பிடிக்கின்ற திசைகளை தவிர, பிரதேசங்களை தவிர, சர்வதேச கடல் பரப்பை தவிர, எமக்கு இருக்கின்ற கடல் பரப்பை தவிர வேறு பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டாம் என நாங்கள் அன்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது பல்வேறு அனர்த்தங்கள் ஏற்படலாம். அவ்வாறு அந்த அனர்த்தம் என்பது உண்மையிலே உங்களுக்கும் அல்லது உங்களுடைய குடும்பத்திற்கும் அல்லது நாட்டுக்கும் ஒரு நல்லப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும். அதனால் நாங்கள் எங்களுடைய மீனவர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், உங்களுடைய தரவுகளை நீங்கள் உடனடியாக பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் 65-15 கிலோவோட்ஸ், 82-91 கிலோவோட்ஸ், 42-25 கிலோவோட்ஸ். அப்போ இந்த இலக்கங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அந்த இலக்கங்கள் என்பது 24 மணித்தியாலமும் அதே போன்று MRCC நிறுவனம் மூலமாக 24 மணித்தியாலங்களாக உங்களுக்காக உங்களுடைய தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக செயல்படுகின்ற அமைப்பா. அப்போ அந்த நிறுவனத்திடம் நீங்கள் விசேடமாக இவைகளை நீங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று வலிமையாக எங்களுடைய மீனவர்கள் எங்களுடைய கடற்தொழில் கூட்டுத்தாபனத்தின் கீழ் இயங்குகின்ற அதே போன்று தகவல் பரிமாற்று தொலைத்தொடர்பு நிறுவனத்தோடு நீங்கள் எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம். அவர்களும் உங்களுக்காக அந்த சேவைகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். அதனால் விசேடமாக MRCC நிறுவனத்தின் மூலமாகவும் அதே போன்று கடற்தொழில் திணைக்களத்தின் இருக்கின்ற தொழில்நுட்பத்துடனும் தொலைத்தொடர்புடனும் தொடர்பு கொள்ளுங்கள் என்று நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற நிலைமையின் கருத்தில் கொண்டு இதனால் எங்களுடைய அமைச்சர் என்ற வகையிலும் இவைகளை நாங்கள் தெரிவுபடுத்துவது எங்களுக்கு இருக்கின்ற கடமைப்போ. அப்போ அந்த கடமை பொறுப்பின் காரணமாகவே நாங்கள் சொல்லுகின்றோம்,
சர்வதேச கடல் பரப்புக்கு நீங்கள் செல்லுகின்ற வழி, செல்லுகின்ற மார்க்கம், வருகின்ற மார்க்கத்தை தவிர்த்து ஏனைய பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டாம், ஏனைய கடல் பரப்புக்கு செல்ல வேண்டாம், சட்டவிரோதமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நீங்கள் செல்ல வேண்டாம், சட்டவிரோதமாக ஏனைய பிரதேசங்களுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.